அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆசிரியருக்கான சிறப்பு தகுதி தேர்வு ஜனவரி மாதம் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் நடக்க போகுது. ஆல்ரெடி டிஆர்பிலேருந்து அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்க்கான 70 டேஸ் ஸ்டடி பிளானும் அந்த பிளானை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சிறப்பு தகுதி தேர்வுக்கான கம்ப்ளீட் பிளான் சரிங்களா. ஒரு 60லேருந்து 70 நாளுக்குள்ளே நீங்கள் டோட்டலாக இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரியும் அதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுற மாதிரி தான் இந்த பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சாகவும் கொடுத்துருக்கோம். என்னிலேருந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 28ஆம் தேதி. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. இல்லை மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10 டேஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும். பட் ப்ராப்பராக பிளான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இதில் எவ்வளோ தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 24 தேர்வுகள் இருக்கும். இதுதான் டாபிக் வைஸ் நீங்கள் பிளான் பண்ணி படிக்கக்கூடிய தேர்வுகள். இந்த 24 ப்ராப்பராக எழுதுனாவே போதுமானது. அதுலேயும் ஒரு 14லேருந்து 15 டெஸ்ட் நல்லா ப்ராப்பராக படிச்சிட்டதுனாவே டெட்டுக்கான போர்ஷன்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணி ஒரு 85 கொஷின்ஸ் கரெக்டாக போட முடியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 20 தேர்வுகள் புக் பேக் கொஷின்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 5600 கொஷின்ஸ்க்கு மேலே இருக்கும் சரிங்களா. ஸோ பிளானில் ஒரு 3600 கொஷின்ஸும் அது இல்லாமல் புக் பேக் கொஷின்ஸ் இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 கொஷின்ஸ் இருக்கும். ஓவராலாக 5600 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதுவீங்க. இந்த பிளானை பொறுத்தவரையும் 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. டோட்டலாக 70 நாளுக்கான ஸ்டடி பிளான். இதற்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபா. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸுக்கு 1400 ரூபா. அதே போல் மேக்ஸ் சயின்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 1400 ரூபா இருக்கும். பேப்பர் 1 ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1600 ரூபா இருக்கும் சரிங்களா. எந்த கோர்ஸ் வேணுமோ அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்பில் போனீங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். டெட் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸ்பெஷல் டெட்டுக்கானது பேப்பர் 1 தனியாகவும் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் தனியாகவும் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய மேக்ஸ் சயின்ஸ் தனியாகவும் இருக்கும். ஸோ எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ண முடியல தெரியல அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க சரிங்களா. எந்த கோர்ஸுக்கான ஃபீஸோ அது ஜிபே பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம். அந்த ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபார்மில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய நேம் இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு எந்த கோர்ஸுக்கு பேமெண்ட் பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிளான் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ கம்ப்ளீட் பிளான் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் அதன் பிறகு நம்ம சொல்கிறேன். பிளானில் முதல்ல ஒவ்வொரு தேர்வுக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு தேர்வாகவும் அதே போல் தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் ஸோ இதையுமே நீங்கள் கவர் பண்ணிட்டு வரீங்க. ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் பிளான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் படித்து வந்துக்கலாம். 3 நாளைக்கு ஒரு தேர்வு அப்படின்னு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம் தமிழ் ஒரு நாள் படிங்க, இங்கிலீஷ் ஒரு நாள் படிங்க, சோசியல் சயின்ஸ் ஒரு நாள் படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு ஹாஃப் டேவில் படிங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் பிளான் பண்ணிங்கனாவே போதுமானது. சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் ஒர்க் போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமிங்கில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் போதுமானது. ஒரு டைமில் மேலோட்டமாக ஆல்ரெடியே உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான் இருக்க போது. இருந்தாலும் திரும்ப ஒரு டைம் என்ன இருக்குது அப்படின்றத படிச்சுன்னா போதுமானது. டெட்டில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஏற்கனவே எப்படி கேட்டிருக்காங்க, வரக்கூடிய தேர்வுகள் எப்படி கேட்பாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி படிச்சுனாவே போதுமானது. ஏன்னா நம்ம போஸ்டிங்க்கு ஒரு எக்ஸாம் எழுத போகிறதில்ல, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ஒரு எக்ஸாம் தான் எழுத போகிறோம். அப்படின்னும் போது டெட்டுக்கான சர்டிஃபிகேட் ஒரு 85 கொஷின்ஸ் நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா போதும் அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிங்கன்னா போதுமானது. ஸோ வரக்கூடிய 31ஆம் தேதி சரிங்களா, அக்டோபர் 31 முதல் தேர்வு நீங்கள் எழுத போகிறீங்க. இது ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ எந்த டைம்னாலும் நீங்கள் எழுத முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எழுதலாம், மார்னிங் எழுதலாம், நைட் எழுதலாம், இல்லை ஃப்ரீயாக எந்த டைம் இருக்கீங்களோ உங்களுடைய மொபைல் லேப்டாப் சிஸ்டமில் நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு டேர்மாக தான் படிக்க போகிறீங்க. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு பிளானாக தான் இருக்க போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரு 150 கொஷின் கொடுத்துருவோம். அதை படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 30 கொஷின் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் என்ன கொஷின்ஸ் இருக்குது, எப்படி கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது எந்த கொஷின் பேப்பர் எப்போ நடந்தது அது எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஷின் பேப்பர் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதற்கான ஸ்டடி பிடிஎஃப் ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். எந்த கொஷின் பேப்பர் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரே ஒரு 8 டெஸ்ட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை வளர்ச்சி சம்மந்தமான தகவல்கள் சைக்காலஜிக்கான பிடிஎஃப் இருக்கும். ஒவ்வொரு சைக்காலஜிக்கான பிடிஎஃப் ஒவ்வொரு யூனிட்டாக உங்களுக்கு போகும். ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டில் ஒரு டெஸ்ட்டும், அப்புறம் 2வது யூனிட், அப்புறம் 3வது யூனிட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டாக இருக்கும். டோட்டலாக ஒரு 8 யூனிட் சரிங்களா. அதுக்கப்புறம் 9, 10, 11 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பகுதிகள் இருக்கும். ஒரு 8 டெஸ்ட்டு ப்ராப்பராக எழுதினாவே போதுமானது. டோட்டலாக 12 டெஸ்ட் கொடுத்துருப்போம் சரிங்களா. ஒரு 8 டெஸ்ட்டு ப்ராப்பராக எழுதுனீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிவிடுவோம். 12 டெஸ்ட் சைக்காலஜியில் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 12 டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. முதல் 8 தேர்வுக்கு அப்புறம் சைக்காலஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. தமிழ்,
அதே போல் இங்கிலீஷ், அதே போல் சோசியல் சயின்ஸ். ஸோ என்னென்ன இருக்கோ அது படிச்சினாவே போதுமானது. ஏதாவது 2 யூனிட் நீங்கள் சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸும் தமிழும் செலக்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? மீதிலாம் மேலோட்டமாக படிச்சுட்டு வாங்க. ஒரு 60 கொஷின் நல்லா டார்கெட் பண்ணிட்டு மீதி ஒரு 25 கொஷினை மேலோட்டமாக படிச்சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். சரிங்களா? அதுக்குன்னு எதுவுமே படிக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் முடியாது. ஸோ முடிஞ்ச வரலையும் ஒரு 2 சப்ஜெக்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா டெட்டோட கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலையும் தெரியும் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க. ஈவன் கூற்று காரணம் இந்த மாதிரியான கேள்விகளும் இருக்கும். சிங்கிள் லைனில் உங்களுக்கு டஃப்பாகவும் இருக்கும். புக்கில் இருக்கக்கூடிய தகவல்களே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி படித்தா போதும், எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எளிமையான கேள்விகள் 30-40 தான் இருக்குது அப்படின்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. ஒரு 85 கொஷினுக்காக நம்ம படிக்கிற மாதிரி கிளியர் பண்ணுற மாதிரி போகணும் அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 24 தேர்வுகள் இருக்கும். இதில் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு 14 தேர்வுகள் வரலையும் நீங்கள் நல்லா படிங்க. இங்கே 14 to 15 டெஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, தமிழில் 10th வரலையுமே முடிச்சிருவீங்க. ஸோ இது வரலையும் நல்லா படிச்சினாவே போதுமானது. இங்கேயே உங்களுக்கு சைக்காலஜிக்கான யூனிட் எல்லாமே வந்துடும். சரிங்களா? இங்கேயே ஒரு 7 யூனிட் பக்கம் முடிச்சிருவீங்க டெஸ்ட் நம்பர் 15 வரலையும். ஸோ இங்கேயே ப்ரீவியஸ் கொஷின் பாதியும், சைக்காலஜியில் கிட்டத்தட்ட 80% முடிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தமிழ் நல்லா படிச்சுட்டு சோசியல் 9th வரலையும் வந்துட்டீங்க. அப்புறம் இங்கிலீஷ்லேயும் 10th வரலையும் வந்துட்டீங்க. ஸோ இந்தளவு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக டெட்டுக்கான கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறதுக்காக டெஸ்ட் நிறைய கொடுத்துருக்கோம். அதில் சில கேள்விகள் அப்படியே ரிப்பீட் ஆகலாம். ஸோ எல்லா டெஸ்ட்டுமே எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு 70 to 80% வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பிளானாக இருக்கும். தமிழ் வந்து 12th வரலையுமே கவர் பண்ணியிருப்போம். அதே போல் இங்கிலீஷ் வந்து 10th, 11th, 12th யூனிட் வைஸாகவும் கொடுத்துருப்போம். சோசியல் சயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10th வரலையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். லோயர் ஸ்டாண்டர்ட்லேயும் சில தேர்வுகள் இருக்கும். சில கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் கம்ப்ளீட் புக்கை வந்து அப்படியே படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதையும் படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கம்பல்சரியாக படிச்சிருங்க. இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் செட் 12. ஸோ 12 கொஷின் பேப்பர் வரலையும் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அவ்வளோ கொஷின் பேப்பர் ப்ராப்பராக படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபுல் மாடல் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு புக் பேக் கொஷினுக்கான டெஸ்ட்டுமே அப்டேட் பண்ணிடும். தமிழ் அதே போல் சோசியல் சயின்ஸ் இது ரெண்டுலேயும் உங்களுக்கு 6th தனியாக, 7th தனியாக, 8th தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷின் டெஸ்ட் வந்து இருக்கும். இதுவே ஒரு 20 தேர்வுகள் நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் நிறைய தேர்வுகளும் இருக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது எல்லாமே முக்கியமான தேர்வுகள். எழுதிட்டு அதுக்கு ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் வந்து இந்த டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்பெஷல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நவம்பர் 2 தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த நோட்டிஃபிகேஷன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளான் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க 9994359181 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பிளான் கொடுத்துருப்போம், டெஸ்ட் கொடுத்துருப்போம், ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருப்போம், புக் பேக்கான டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா ஒரு 150 கேள்விகளுக்கு எவ்வளோ கொஷின் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், நம்மளுடைய மார்க் என்ன டைமிங் எடுத்துக்கிட்டோம், மற்றவங்களாம் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, ஓவராலாக எவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா டாப் ரேங்க் என்ன வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட் மார்க் யார், செகண்ட் மார்க் யார், தேர்ட் மார்க் யார், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓவரால் கிராஃப்மே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 150 கொஷனுக்கு நீங்கள் போட்டக்கூடிய கொஷின் 95 அப்படின்னா எவ்வளோ டைமிங்குள்ளே முடிச்சிருக்கீங்க, டோட்டல் கொஷின் என்ன, கரெக்டான கொஷின் என்ன, தப்பான கொஷின் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். இதில் வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க இல்லையா, அதுக்கான கொஷின்ஸ் ஆன்சர் இது திரும்பவும் நீங்கள் எப்படி பிடிஎஃப்பில் படிக்கணும் அது போல் இங்கே ஆப்லேயே வந்து படிச்சுக்கலாம். எப்போ வேணாலும் படிக்கிற மாதிரி வியூ சொல்யூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் படிச்சிக்க முடியும். அதே போல் கொஷின் ஆன்சர் ஒவ்வொரு செக்ஷனாக தனித்தனியாக கொடுத்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னால் அது தனியாக, தமிழ்னா அது தனியாக, மேக்ஸ்னால் அது தனியாக, சரியா? சோசியல் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது சோசியல் சயின்ஸ் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் போது ஸோ தனித்தனியாக படிச்சுட்டு அதுக்கான மார்க்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தமிழில் வந்து நம்ம 30 கொஷினுக்கு 25 போட்டிருக்குமா, 20 போட்டிருக்குமா, 15 தான் போட்டிருக்குமா, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லையும் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, ஓவரால் ரேங்க் என்ன, ஓவரால் பர்சன்டேஜ் என்ன, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இங்கேயே வந்து அனலைஸ் வந்து ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துரும். தமிழில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதே போல் எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்றதும் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? எது வீக்காக இருக்கீங்களோ அதுவே இங்கே ஷோ பண்ணும். அதே போல் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஓவராலாக மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அதுக்கான கிராஃப் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களாம் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, டாப்பர்ஸ் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, நீ என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதும் தெரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ டேரெக்டாக ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2க்கு வந்து 1400 அப்படின்னு இருக்கும். பேப்பர் 1க்கு 1200. பேப்பர் 2ல் மேக்ஸ் சயின்ஸ் வேணுன்றவங்க மேக்ஸ் சயின்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோசியல் சயின்ஸ் வேணுன்றவங்க சோசியல் சயின்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆப்பில் ஜாயின் பண்ண தெரில அப்படின்றவங்க டேரெக்டாக ஜிபே பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க.
ஜிபே பண்ணுறதுக்கான நம்பர் இந்த நம்பர் தான். இதே ஃபிக்ஸை பேமெண்ட் பண்ணிட்டு ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஃபார்மில் வந்து எந்த கோர்ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம், மொபைல் நம்பர் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவல் சந்திக்கலாம். நன்றியுடன் அதிகமாக. தேங்க்யூ.